ஹாய் எவ்ரிவன். இப்போ நம்ம பசில்ஸ் ப்ராப்ளம்லாம் பார்க்க போகிறோம். என்னென்னான்ட்டு நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் டாபிக் வந்து பசில்ஸ் அப்படின்னு இருக்கு. அதனுடைய புதிர் கணக்குகள், அதனுடைய சம்ஸ்லாம் ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஒரு 5 சம்ஸ் கொடுக்குறேன், சரிங்களா? இந்த மாடலை நல்லா பாருங்க. பார்த்தீங்கன்னா மற்ற சம்ஸ் கொடுத்தாலும் அட்டன் பண்ணலாம், சரிங்களா? இதே மெத்தடில் நீங்கள் யோசிக்க, ஏதாவது சம் கேட்டாங்கன்னா கொஞ்சம் திங்க் பண்ணுங்க, சரிங்களா? இந்த நான் நடத்துகிற இந்த 5 சம்மில் எதனா வருதா, அந்த இது ரிலேட்டடாக வருதா அப்படின்னு பாருங்க. அந்த மெத்தடில் அந்த கணக்கு போடலாம், சரிங்களா? சரி, பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் செம்ம, ஒருவன் முதல் நாளில் 3 ரூபாய் வருமானம் ஈட்டுகிறான். அவன் ஃபர்ஸ்ட் நாள்ல அவனுக்கு 3 ரூபாய் வருமானம் கிடைக்குது. முதல் நாள்னு கொடுத்துருக்காங்களா 3 ரூபாய், இது வந்து நம்ம ஏன்னு எடுத்துக்கிறோம், சரியா? அது வருவாய வருமானம் ஈட்டுகிறான். ஒவ்வொரு மறுநாளும் அவனது வருமானமானது 2 மடங்காகிறது அப்படின்னு சொல்றாங்க. என்னது வருமானம் 3 ரூபான்றது என்னாவது மறுநாள் நாளை, சரிங்களா? 2 மடங்கு ஆகுது, சரிங்களா? அப்ப 2 மடங்கு ஆகுதுன்னா அப்ப அது வந்து 6ன்னு வச்சுக்கலாம், சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம ஏ ஈக்குவல் டு 3ன்னு எடுத்துக்கணும். அதனுடைய மடங்கு அதை வந்து என்ன வச்சுக்கிறோம், ஆர் ஈக்குவல் டு 2ன்னு வச்சுக்கிறோம், மடங்குன்றதுனால. எனில் 10வது நாளில் எவ்வளவு வருமானம் எடுக்கிறோம்? 10வது நாள்னா என் ஈக்குவல் டு 10வது நாள்னா என் ஈக்குவல் டு என்னது 10, சரிங்களா? 10வது நாள் எவ்வளவு வருமானம் எடுக்கிறான்னு சொல்றாங்க. ஏன் சார் இது ஃபர்ஸ்ட் நாள் ஏன்னு வைக்கிறோம், 2 மடங்குன்னா அது ஏன் 6ன்னு வைக்கிறோம்? இது வந்து 10வது நாள்னா என் ஈக்குவல் டு ஏன் இந்த மாதிரி எடுக்கிறோம்னா ஒவ்வொரு நாளும் 2 மடங்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, சரிங்களா? அப்ப இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பெருக்கு தொகையில் இருக்குதுன்னு சொல்றோம், சரிங்களா? ஜிபி அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, சரிங்களா? ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இது ஃபார்முலா டிஎன் ஈக்குவல் டு ஏ ஆர் பவர் என் மைனஸ் 1. இந்த ஃபார்முலாவை நீங்க மனப்பாடம் பண்ணணும். டிஎன் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஆர் பவர்ல என் மைனஸ் 1, சரிங்களா? மும்மடங்கு ஆகிறது ஒவ்வொரு நாளும் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆர் ஈக்குவல் டு 3ன்னு போட்டுங்க. 4 மடங்கு ஆகிறதுனா ஆர் ஈக்குவல் டு 4ன்னு போட்டுங்க, ஓகேங்களா? முதல் நாள் வருமானம் 10 ரூபாய் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா ஏ ஈக்குவல் டு 10ன்னு போட்டுங்க. 1000 ரூபான்னு கூட கொடுப்பாங்க, 1000 போட்டுங்க, சரிங்களா? 5வது நாள் என்னன்னு கேட்டாங்கன்னா என் ஈக்குவல் டு 5ன்னு போட்டுங்க. 100வது நாள்னா என் ஈக்குவல் டு 100ன்னு போட்டுங்க, சரிங்களா? எப்படி கேட்டாலும் அதுக்கு தகுந்த மாதிரி மாத்திங்க, சரிங்களா? சரி, இப்போ அப்ளை பண்ணுங்க. ஏ வந்து 3, ஆர் வந்து என்னது 2, ஏ எழுதிட்டேன், ஆர் எழுதிட்டேன். n மைனஸ் 1, 10 மைனஸ் 1 அடுக்கல 10 மைனஸ் 1, 10 மைனஸ் 1 என்ன வரும், 9ன்னு வரும், ஓகேங்களா? சரி, 3 அப்படியே கிட்டோம். 2 9 டைம் ஈஸி தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 4 4 8 8 16 16 32, 5 பெருக்கிட்டோம், சரிங்களா? 32, 5 2 பெருக்கிட்டோம். இன்னும் 4 2 இருக்குது. 2 2 4 4 2 8 8 2 16, சரி 16. இது பெருக்கிட்டீங்கன்னா அவ்வளோதான். 6 12 2 மிச்சம் 1, 6 18 19, அப்புறம் 32. இப்போ 2 11 512 வருது, சரிங்களா? அப்போ 2 பவர் 9 என்னது 512. 3யும் 512 பெருக்குங்க, சரிங்களா? 2 6, 1 3 5 15, 1536 வருது. 10வது நாள்ல அவனுடைய வருமானம் என்னது 1536. எங்க இருக்கு பாருங்க ஆன்சர், பி ஆன்சர், ஓகேங்களா? இதே மாதிரி பசில்ஸ் ப்ராப்ளம் எந்த கணக்கு கேட்டாலும், அதாவது இந்த மாதிரி மெத்தேட்ல, சரிங்களா? முதல் நாள் வருமானம் இவ்வளோ, அடுத்த நாள் இவ்வளவு மடங்கு அதிகமாகிறது, 5வது நாள் என்ன, 10வது நாள் என்ன, 1000வது நாள் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா இதே ஃபார்முலா தான். டிஎன் ஈக்குவல் டு ஏஆர் பவர் என் மைனஸ் 1. என்ன வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் அப்படின்னு ஆரம்பிக்கிறது ஏ, ஆன்றது அதனுடைய மடங்கு, கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுதுல அதனுடைய மடங்கு. என் மைனஸ் 1, என்னன்றது என்னது எத்தனாவது நாள் கேட்கறாங்களோ அது, சரிங்களா? இதான் ஃபார்முலா. இது பேர் ஜிபின்னு பேர், சரிங்களா? பெருக்கு தொகைன்னு சொல்லுவாங்க. சரி, இதை வச்சு போடுங்க சம், ஓகேங்களா? 2வது சம், ஓகேங்களா? முதல் சம் நடத்திருக்கேன், அது வந்து ஒரு நோட்ல எழுதி வச்சுங்க, சரிங்களா? எழுதி வச்சுங்க. அடுத்து 2வது சம் எழுதி வச்சு படிச்சீங்கன்னா தான், சரிங்களா? அப்பதான் மைண்ட்ல நல்லா நிற்கும். இப்போ 2வது ப்ராப்ளம் பார்க்கலாம். ஒவ்வொரு சம்மே எழுதுங்க, நோட்ல எழுதி அதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க, சரிங்களா? அதே மாதிரி ரிலேட்டடா வேற சம் நீங்களே கொஸ்டினை உருவாக்கி ஆன்சரை கண்டுபிடிங்க, அப்பதான் நம்மளுக்கு ஐடியா புரியும். சரி, நெக்ஸ்ட் செகண்ட் சம். ஒரு மிருக காட்சி சாலையில் மான்களும் மயில்களும் உள்ளன, சரிங்களா? மானும் இருக்குது, மயிலும் இருக்குது. தலைகளை எண்ணும் போது 80 வருகிறது, சரிங்களா? தலை மட்டும் எண்ணுறாங்க, அது வந்து 80 வருது. அவற்றின் கால்களை எண்ணும் போது 200 வருகிறது. கால்களை எண்ணும் போது எவ்வளவு வருது, 200 வருது. காலை கவுண்ட் பண்றாங்க, அது 200 வருது. எனில் அங்கு எத்தனை மைல்கள் உள்ளனன்னு கேட்கறாங்க. மயிலை பத்தி மட்டும்தான் கேட்கறாங்க, கண்டுபிடிக்கலாம். மான்களை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், மயில்களை நம்ம என்ன வச்சுக்கலாம், ஒய்ன்னு வச்சுக்கலாம், சரிங்களா? சரி, எண்ணும் போது என்ன கிடைக்குது, 80 வருகிறது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ மானையும் மயிலையும் கவுண்ட் பண்ணும்போது தலை எவ்வளவு வருது, 80 வருது. அப்போ எக்ஸையும் ஒய்யையும் போட்டீங்கன்னா என்ன வருது, நம்மளுக்கு 80 வருது. அவற்றின் கால்களை எண்ணும் போது 200 வருகிறதுன்னு சொல்றாங்க. மயில் எத்தனைக்கும் மான் எத்தனைக்கும் தெரியாது, ஆனா 2 மயிலும் மானும் சேர்ந்து 80க்கும் நம்மளுக்கு தெரியும், சரிங்களா? இப்போ கால்களினுடைய எண்ணிக்கை எத்தனை வருது, 200 வருதுன்னு சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொல்றோம், மான், சரிங்களா? மானுக்கு தான். மானுக்கு எத்தனை காலு,
4 கால், மயிலுக்கு 2 கால். அப்போ இங்க என்ன வரும்? 4 கால், அப்போ 4x. சரிங்களா? மானோட கால் 4, அதனால 4x. பிளஸ் மயிலோட கால் எத்தனை? 2. அப்ப என்ன வரும்? பிளஸ் 2y. சரிங்களா? மானோட கால், மயிலோட கால் ரெண்டுத்தையும் கவுண்ட் பண்ணா எவ்வளவு வருது? 200 வருது. அப்ப என்ன பண்ணிக்கிறோம்? 200 எழுதிக்கிறோம். ஓகேங்களா? புரிஞ்சுங்களா? சரி. இப்ப இதுல இருந்து சால்வ் பண்ணி எக்ஸ் ஒய் கண்டுபிடிச்சா அதான் ஆன்சர். எக்ஸ்ன்றது மான், ஒய்ன்றது மயில். சரிங்களா? இப்ப இவங்க கேட்கறது மயிலோட எண்ணிக்கை தான் கேட்கறாங்க, கண்டுபிடிச்சிடலாம். சரி, இப்ப என்ன பண்றாங்க? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்படியே கேட்டோம், ரெண்டாவது ஈக்குவேஷன் மட்டும் ஒரு 2ஆல வகுத்துருங்க. 2ஆல வகுத்திட்டீங்கன்னா 2x பிளஸ் இந்த 2y 2ஆல வகுத்தீங்கன்னா y ஈக்குவல் டு 200 2ஆல வகுத்தீங்கன்னா 100. ஓகேங்களா? இப்போ இந்த ஈக்குவேஷனை விட்டுருங்க. சரிங்களா? இதை தான் வகுத்து இங்க எழுதிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் மட்டும் சால்வ் பண்ணலாம். சரிங்களா? சால்வ் பண்ணலாங்களா? இங்க பிளஸ் வைக்குது, இங்க என்ன இருக்குது? பிளஸ் வைக்குது. அப்ப என்ன பண்ணணும்? சைன் சேஞ்ச் பண்ணி மாத்துங்க, குறிய மாத்துங்க. இங்க மைனஸ் போடுங்க, இங்க மைனஸ் போடுங்க, இங்க மைனஸ் போடுங்க. ஓகேங்களா? பிளஸ் இருந்தா மைனஸ் போடுறோம், மைனஸ் இருந்தா பிளஸ் போடுவோம். எல்லாமே பிளஸ் இருக்கிறதுனால எல்லாத்துக்கும் இங்க மைனஸ் 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 போடுங்க. பிளஸ் வையும் மைனஸ் வையும் கேன்சல் பண்ணிடுங்க. இது எக்ஸ், இது மைனஸ் 2x. எக்ஸ் மைனஸ் 2x என்ன வரும்? மைனஸ் எக்ஸ்ன்னு வரும். ஒய் தான் கேன்சல் பண்ணிட்டோம். அடுத்தது 80 மைனஸ் 100 ஈக்குவல் டு 80 மைனஸ் 100 என்ன வரும்? மைனஸ் 20ன்னு வரும். 80ல இருந்து 100 போச்சுன்னா 20. பெரிய நம்பர் 100க்கு தான் மைனஸ் இருக்குது, மைனஸ் 20 போட்டோம். மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணிடுங்க. அப்போ எக்ஸ் ஈக்குவல் என்னது? 20. ஓகேங்களா? எக்ஸ் 20 இருந்தா ஒய் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்சிடலாங்களா? எக்ஸ் ஈக்குவல் 20 இதில் அப்ளை பண்ணுங்க, ஒய் கிடைச்சு. சரிங்களா? அப்போ 20 பிளஸ் எக்ஸுக்கு தான் 20 அப்ளை பண்ணிட்டோம், பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 80. அப்போ ஒய் ஈக்குவல் டு 80 பிளஸ் 20 சரி போச்சுன்னா மைனஸ் 20. அப்போ ஒய்யோட மதிப்பு என்ன வரும்? 80 மைனஸ் 20 என்ன வரும்? 60. ஓகேங்களா? எக்ஸ் வந்து மானு, ஒய் வந்து மயில். சரிங்களா? மான்களினுடைய எண்ணிக்கை எத்தனை இருக்கும்? 20 இருக்கும். மயில்களினுடைய எண்ணிக்கை என்ன இருக்கும்? 60 இருக்கும். சரிங்களா? என்ன கேட்கறாங்க? மயில்கள் எத்தனை மயில்கள் உள்ளன்னு தான் கேட்கறாங்க. அப்போ மயில் எத்தனை மயில் இருக்கும்? 60 மயில் இருக்கும். டி ஆன்சர். ஓகேங்களா? இதே மான்களினுடைய எண்ணிக்கைன்னு கேட்டாங்கன்னா, மான்கள் நம்ம எக்ஸ்னு வச்சுக்கிறோமா? மான்களினுடைய எண்ணிக்கைன்னு கேட்டாங்கன்னா 20ன்னு கொடுத்துருவோம். சரிங்களா? மானு மயிலுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க வேற எந்த மிருகம்னாலும் சரி, வேற எதனா பொருட்களை கூட வச்சுக்குவாங்க. சரிங்களா? ஏதாவது பொருளை வச்சு கூட இந்த மாதிரி கணக்கு கேட்கலாம். ஏதோ ஒரு 2 பொருட்களை வச்சு, சார் 3 பொருள் கேட்டாங்கன்னா என்ன சார் பண்றது? தாராளமா செய்யலாம். 3 மிருகம் கொடுத்தாங்கன்னா, 3 பறவைகள் கொடுத்துட்டு கேட்டாங்கன்னா அதையும் கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. 3 கொடுத்தாங்கன்னா எக்ஸ் ஒய் இன்னொன்னு எடுத்துக்கலாம், ஜெட் எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் ஜெட் ஈக்குவல் டு சம்திங் வரும். சரிங்களா? இங்கேயும் அதை என்னவோ இன்னொன்று எக்ஸ் ஒய் ஜெட் மல்டிபிள் பெருக்கி அது ஒரு ஈக்குவேஷன் வரும். ரெண்டு சால்வ் பண்ணணும். இங்க 2 வேல்யூ வந்துச்சா அங்க என்ன வரும்? 3 வேல்யூ வரும். சரிங்களா? இப்போ நம்ம இங்க ஒய் மட்டும் கேன்சல் பண்ணோம், அதில் ஒய்யை கேன்சல் பண்ணிட்டு இசட்டையும் கேன்சல் பண்ணிட்டு அப்புறம் எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். சரிங்களா? பொறுமையா போடுங்க, ஒன்றும் கஷ்டம் கிடையாது. பொறுமையா போடுன்னா தப்பு இல்லாம போடுன்னு அர்த்தம். முதல்ல பொறுமையா போட்டு உட்காந்துக்காதீங்க. புரியுதுங்களா? பொறுமையா போட்டு உட்காந்தீங்கன்னா டைம் இதாயிரும். ஒரு கணக்கு 1 நிமிஷம் தான், அதுக்கு மேல எடுத்துக்க கூடாது. அப்பதான் நம்மளுக்கு டைம் கீப் அப் பண்ண முடியும். எல்லா கணக்குமா நம்ம ஒவ்வொரு நிமிஷம் போட போறோம்? ஏதாவது ஒரு கணக்கு இல்லைன்னா 2 கணக்கு பெரிய கணக்கா வரும். ஒரு 5 கணக்கு பெருசா வந்துச்சுன்னா கூட ஒவ்வொரு கணக்கு ஒவ்வொரு நிமிஷம், மீதி ஏதாவது ஒரு 5 கணக்கு ஈஸியா இருக்கும். சரிங்களா? டக்குன்னு பார்த்தோன்னே ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 30 செகண்ட்ல போடலாம், 20 செகண்ட்ல போடலாம். பார்த்தோன்னே டக்குன்னு டிக்கெட்ஸ் எல்லாம். சரிங்களா? 1 நிமிஷத்துல இதெல்லாம் தாராளமா போடலாம். நல்லா ட்ரைனிங் எடுத்தீங்கன்னா 1 நிமிஷம்லாம் ஆகாது. சரிங்களா? அடுத்தது 3வது கணக்கு போகலாம். நெக்ஸ்ட் 3வது கணக்கு. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு ஆடு மேய்ப்பவனிடம் 20 ஆடுகள் உள்ளன. அவர் ஆல் பட் 7 டைடு என கூறினால் மீதமுள்ள ஆடுகளின் எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்கறாங்க. சரிங்களா? அவர் என்ன கூறுறாரு? ஆல் பட் 7 டைட் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இது என்னங்க சார்? ஆல் பட் அப்படின்றது பசில் வேர்டு. ஓகேங்களா? இது பசில் கணக்கு தானே. இது வந்து பசில் வேர்டு. பசில் வேர்டு என்னன்னா ஆல் பட், அந்த பசில் வேர்டு என்னன்னா தவிர அப்படின்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? ஆல் பட்னா தவிர, 7 ஆடுகளை தவிர மீதி அனைத்தும் இறந்து விட்டன. அதான் மீனிங். சரிங்களா? 20 ஆடுல 7 ஆடு தவிர மீதி எல்லாமே இறந்துருச்சு. அப்ப எத்தனை ஆடு அவங்ககிட்ட இருக்கும்? 7 ஆடு இருக்கும். சரிங்களா? ஆன்சர் வந்து என்னது? 7. ஓகேங்களா? சரி, பொறுமையா போடணும். சரிங்களா? ஆல் பட்னா பசில் வேர்டு என்னது? தவிர அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? 20ல 7 மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா? அப்ப ஆன்சர் என்னது? 7. சரிங்களா? வந்து மீதமுள்ள ஆடுகள் தான் எத்தனைன்னு கேட்டாங்க. 7 ஆடு தான் இருக்குது. ஓகேங்களா? சரி, எத்தனை ஆடுகள் இறந்து விட்டன அப்படின்னு கேட்டாங்கன்னா, கொஸ்டின் மாத்தி கேட்டாங்கன்னா 7 ஆடுகளை தவிர மீதி எல்லாமே இறந்து விட்டன. அப்ப எத்தனை ஆடுகள் இறந்துருக்குது? 13 ஆடுகள் இறந்து விட்டன. சரிங்களா? கொஸ்டின் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்சர் கொடுங்க. சரிங்களா? அடுத்த கணக்கு 4வது கணக்கு. சரிங்களா? இது ஒரு ஃபேமிலி சம்பந்தமான கணக்கு. ஒரு குடும்பத்தில் ஒரு குடும்ப தலைவர், அவருடைய மனைவி, 2 மகன்கள் மற்றும் அவர்களுடைய மனைவிகள் உள்ளனர்.
ஒவ்வொரு மகனுக்கும் 2 மகள்கள் உள்ளனர் எனில் அக்குடும்பத்தில் உள்ள பெண்கள் எத்தனை பேர் அப்படின்னு கேக்குறாங்க. கண்டுபிடிக்கலாம். ஒரு குடும்பத்தில் ஒரு குடும்ப தலைவர் அவருடைய மனைவி. குடும்ப தலைவர் மனைவி, சரிங்களா? அப்ப என்ன அர்த்தம்? ஒரு மேலு ஒரு ஃபீமேல், ஒரு மேலு ஒரு ஃபீமேல். குடும்ப தலைவர் மனைவி ஃபீமேல். அடுத்தது 2 மகன்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவங்களுக்கு 2 மகன்கள் இருக்கிறாங்க. அப்ப 2 பேர் போட்டுடலாம், சரிங்களா? மேலு இவனுக்கு ஒரு பையன், இவங்களுக்கு ஒரு பையன், 2 பசங்க, அப்போ 2 மேல், இங்க ஒரு மேல், இங்க ஒரு மேல் போட்டுக்கலாம். மற்றும் 2 மகன்கள் மற்றும் அவர்களுடைய மனைவிகள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவங்களுக்கு மனைவிங்கிறாங்க. ஒரு ஒரு பையனுக்கு ஒரு மனைவி, இன்னொரு பையனுக்கு ஒரு மனைவி, ஓகேங்களா? மனைவிகள் உள்ளனர். ஒவ்வொரு மகனுக்கும் 2 மகள்கள் உள்ளனர். இவனுக்கு 2 பெண்கள், இவனுக்கு 2 பெண்கள், 2 மகள்கள், சரிங்களா? அப்போ இங்க போட்டு அம்புரி போட்டு எத்தனை பெண்கள்? 2 பெண்கள், 2F போட்டிருக்கேன், 2 ஃபீமேல். இவனுக்கும் இந்த மகனுக்கும் 2 பெண், 2F. அக்குடும்பத்தில் உள்ள பெண்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க, சரிங்களா? நம்ம டிரா பண்றோம். இப்படி டிரா பண்ணீங்கன்னா தான் என்னன்னு கண்டுபிடிக்க முடியும். நீங்க படிச்சுனே இருந்தீங்கன்னா படிச்சுனே தான் எக்ஸாம்ல, புரியுதுங்களா? முதல்ல என்னன்னு கான்செப்ட் எடுத்து எழுதுனீங்கன்னா தான் புரியும், சரிங்களா? இன்னொரு டைம் சொல்றேன். ஒரு குடும்பத்தில் ஒரு குடும்ப தலைவர் அவருடைய மனைவி, ஒரு குடும்ப தலைவர் போட்டீங்க, அவங்க மனைவி எழுதிட்டீங்க. 2 மகன்கள் மற்றும் அவர்களுடைய மனைவிகள், அவங்களுக்கு 2 பசங்க, இங்க ஒரு பையன், இங்க ஒரு பையன் போட்டீங்க, அவங்களுக்கு மனைவி, இந்த பையனுக்கு ஒரு மனைவி, இந்த பையனுக்கு ஒரு மனைவி எழுதிட்டீங்க. ஒவ்வொரு மகனுக்கும் 2 மகள்கள், இந்த பையனுக்கு 2 மகள்கள், இந்த பையனுக்கு 2 மகள், 2F எழுதிட்டீங்க. எனில் அக்குடும்பத்தில் எத்தனை பெண்கள் உள்ளன அப்படின்னு கேட்கறாங்க. அவ்வளவுதான், சரிங்களா? நான் முதல்ல நடத்தின உங்களுக்காக, நீங்க எக்ஸாம்ல வேகமா எழுதணுன்றதுக்காக தான் நான் மெதுவா நடத்துறேன், சரிங்களா? இவ்வளோ நேரம் ஆகுதுன்னு நினைக்காது. நான் வேகமா ஒரு செகண்ட்ல டக்கு டக்குன்னு எழுதிட்டு போயிடுவேன். உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் மெதுவா நடத்திட்டு, சரிங்களா? சரி, பெண்கள் எத்தனை பேர் கண்டுபிடிங்க. 1, ஒரு 2, இங்க ஒரு 3, சரிங்களா? இங்க ஒரு 2 பெண்ணு, இங்க ஒரு 2 3 ஆச்சுங்களா? 3 2 5, 5 2 7, மொத்தம் 7 பெண்கள், சரிங்களா? பொறுமையா கவுண்ட் பண்ணிங்க. 1 2 3 3 2 5 5 2 7, 7 பெண்கள் இருக்காங்க இந்த குடும்பத்துல, சரிங்களா? என்ன ஆன்சரு? டி ஆன்சர், ஓகேங்களா? எத்தனை ஆண்கள் இருக்கிறாங்கன்னு கூட கேட்கலாம். ஆண்கள் எத்தனை பேர்? 1 2 3, 3 ஆண்கள் இருக்கிறாங்க, சரிங்களா? என்ன கொஸ்டின் கேட்கறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி. இந்த மாதிரி குழப்பி குழப்பி கணக்கு கேட்பாங்க. எல்லாத்துக்குமே டிரா பண்ணிருங்க. டிரா பண்ணிட்டு கிளை மாதிரி போட்டீங்கன்னா ஆண்களா பெண்களா கணிப்பிடலாம். 2 பேர்னா 2ன்னு போட்டீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆயிரும். 2 மகள்கள் அப்படின்னா 2Fன்னு போடுங்க, 2F. மகன்கள்னா 2Mன்னு போடுங்க, புரியுதுங்களா? சரி, குழந்தைகள் கூட கேட்பாங்க, எத்தனை குழந்தைகள் கூட கேட்பாங்க. குழந்தைகள் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி சைல்டு சீன் போட்டுங்க, சைல்டுனா சீன் போட்டுங்க. ஆண் குழந்தைகள் எத்தனை பேர், பெண் குழந்தைகள் எத்தனை பேர் கூட கொடுப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எழுதிக்கணும், சரிங்களா? பொறுமையா போடுங்க. 4 கணக்கு ஆச்சு, சரிங்களா? இன்னொரு கணக்கு நடத்துறேன், 5 கணக்கு மொத்தம். நெக்ஸ்ட் 5வது கணக்கு என்னன்னா, ஒரு பேருந்துக்கு முன்னால் 4 பேருந்துகள் உள்ளன. ஒரு பிரேக் பண்ணிட்டாங்க, சரிங்களா? அடுத்த லைனுக்கு வந்துட்டாங்க, சரிங்களா? ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டாங்க. ஒரு பேருந்துக்கு பின்னால் 4 பேருந்துகள் உள்ளன. சரி, ஒரு பேருந்துக்கு முன்னாடி 4 பேருந்துக்குது, ஒரு பேருந்துக்கு பின்னாடி 4 பேருந்துக்கு. ஒரு பேருந்து நடுவில் உள்ளது. ஒரு பேருந்து வந்து நடுவில் உள்ளது, சரிங்களா? இதுவும் புள்ளி வச்சுட்டு தான் அடுத்த வார்டு கொடுத்துருக்காங்க. எனில் மொத்த பேருந்துகள் எத்தனை பேருன்னு கேட்கறாங்க, சரிங்களா? எத்தனை பேருந்து இருக்குதுன்னு கண்டுபிடிக்கலாம். இப்ப ஒரு பேருந்துக்கு முன்னால் 4 பேருந்துகள் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஒரு பேருந்து இருக்குது, சரிங்களா? இதுக்கு முன்னாடி 4 பேருந்து, 1 2 3 4, இந்த 4 பேருந்துக்கு, இந்த பேருந்துக்கு முன்னாடி 4 பேருந்து. அடுத்தது ஒரு பேருந்துக்கு பின்னால் 4 பேருந்துகள் உள்ளன. நான் தனியா வரைகிறேன், அப்புறம் கணக்கு சொல்றேன், சரிங்களா? ஒரு பேருந்து போட்டோம், அதுக்கு பின்னாடி 4 பேருந்து, 1 2 3 4 பேருந்துகள், சரிங்களா? 4 பேருந்து வரைஞ்சிட்டேன், சரிங்களா? அப்புறம் ஒரு பேருந்து நடுவில் உள்ளது, சரிங்களா? அப்போ நடுவில் ஒரு பேருந்து வரைஞ்சிங்க, முன்னாடி 2 பின்னாடி 2, சரிங்களா? அதான் ஒரு பேருந்து நடுவில் உள்ளது எனில் எத்தனை பேருந்துகள் உள்ளன அப்படின்னு. ஒரு பேருந்து நடுவில் இருக்குது, இதான் நடுவில் இருக்குது, ஓகேங்களா? இப்போ இதை 3ம் கனெக்ட் பண்ற மாதிரி தான் நம்ம கணக்கே சொல்லணும், சரிங்களா? 3ம் கனெக்ட் பண்ற மாதிரி. இப்போ நான் பாருங்க வரைகிறேன். ஒரு பேருந்துக்கு முன்னால் 4 பேர், இந்த பேருந்துக்கு முன்னாடி 4 இருந்துச்சுங்களா? அப்புறம் இந்த பேருந்து கணக்கு வச்சுங்க, இந்த பேருந்துக்கு பின்னாடி 4 இருக்குது, கரெக்டா? ஓகேங்களா? ஒரு பேருந்து நடுவில் இருக்குது, இதான் நடுவில் இருக்குது, ஓகேங்களா? மொத்தம் எத்தனை பேருந்து இருக்குதுங்க? 5 பேருந்து தான் இருக்குது, சரிங்களா? அப்போ ஆன்சர் என்னது? 5, ஓகேங்களா? ஒரு பேருந்துக்கு முன்னாடி 4 பேருந்துகள் உள்ளன, ஒரு பேருந்துக்கு பின்னாடி 4 பேருந்துகள் உள்ளன, ஒரு பேருந்து நடுவில் உள்ளது. இந்த 3வது லைன் தான் முக்கியம். நடுவில் உள்ளது ஒரு பேருந்து அப்படின்னா தான் இந்த கணக்கு எப்படி கனெக்ட் ஆகுது, ஓகேங்களா? அப்போ மொத்தம் எத்தனை பேருந்து இருக்குதுன்னா 5 பேருந்து, ஓகேங்களா? 5 பேர்.